ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய பாபா பூஜை பற்றி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் நம்ம வீட்டில் வந்து பூஜை எப்படி பண்ணுவோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 9 வியாழக்கிழமை வந்து விரதம் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி விரதம் இருக்கீங்க இல்லை ஏதாவது வேண்டுதல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கெலாம் வந்து பூஜையில் என்ன மாதிரியெல்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரொம்ப நாளாக நம்ம சேனல் பார்க்குற ஒரு சிஸ்டரும் பாபா பூஜை வந்து எப்படி பண்ணுவீங்க சிஸ்டர்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாபா பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசாதம் ரெடி பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து ரவா கேசரி தான் ரெடி பண்ணுறேன். எனக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் என்ன முடியுமோ அதை ரெடி பண்ணி பாபாவுக்கு படைப்பேன். இந்த வாரம் வந்து ரவா கேசரி பண்ணுறேன்னா சில நாட்களில் வந்து கிச்சடி பண்ணி வைப்பேன், சேமியாவில் கிச்சடி பண்ணி வைப்பேன். இல்லை சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஏதாவது அப்பம் பணியாரம் ஏதோ ஒன்று எனக்கு என்ன முடியுமோ அதை வந்து நான் சமைச்சு எடுத்து வைப்பேன். ஏன்னா ஒரு சில நாள் வந்து எனக்கு டைம் இருக்கும் அதை வந்து பொறுமையாக பண்ணுறதுக்கு. ஒரு சில நேரம் எங்களோட ஒர்க் விஷயமாக வெளியில் போயிடுவோம். அது முடிச்சுட்டு வரும்போது எனக்கு ஈவினிங்க்கு மேலே ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னா அந்த டைமில் உட்காந்து என்னால் பண்ண முடியாது. ஸோ தட் அந்த டைமில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக முந்திரி திராட்சை கற்கண்டு இந்த மாதிரி சிம்பிளாக வச்சுட்டு விளக்கேற்றி பூ போட்டு சாமி கும்பிடுவேன். இது வந்து நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ப்ரொசீஜர் வந்து நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். சிம்பிளாக உங்களால் என்ன பிரசாதம் பாபாவுக்கு வைக்க முடியுமோ அதை வச்சு நீங்கள் பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களால் அந்த முந்திரி திராட்சை கூட அன்றைக்கி வைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை, வீட்டில் அந்த பொருள் இல்லை அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக கோதுமை பிஸ்கெட்ஸ் கிடச்சிச்சின்னா கூட நீங்கள் வாங்கி பாபாவுக்கு வைக்கலாம். ஏன்னா பாபா கோயிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிரசாதம் வந்து அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க நிறைய பக்தர்கள். அங்கே வந்து பாபாவுக்கு வச்சு படைச்சிட்டு அங்கே வர சின்ன குழந்தைங்களாம் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு வந்து அந்த பிஸ்கெட்ஸை வந்து கொடுப்பாங்க. ஸோ அதனால் முடியாத பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி கூட பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணி பூஜைகள் வந்து பண்ணலாம். இது வந்து நான் சொன்னது எல்லாமே ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை பண்ணுறதுக்கு. இப்போ நான் பண்ண போகிற ப்ரொசீஜர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை விரதம் இருப்பீங்கள்ல, ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமையும் 9 வாரம் 11 வாரம் 15 வாரம்னு விரதம் இருப்பீங்கள்ல அவங்களுக்காக அடுத்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ பாபாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து தேன் வச்சு அதுக்கப்புறம் தயிர் பன்னீர் வச்சு பண்ணுறேன். உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட நாளில் என்ன வீட்டில் இருக்கோ இல்லை உங்களால் என்ன வச்சு அபிஷேகம் பண்ண முடியுமோ அதை வச்சு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதே மாதிரி நீங்கள் பாலில் பண்ணலாம், சந்தனத்தில் பண்ணலாம், குங்குமம் திருநீர் போட்டுட்டு அதுக்கு மேலே தண்ணி விட்டு பாபாவுக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணலாம். ஒரு சில பாபா சிலைகளில் பார்த்தீங்கன்னா சந்தனமோ இல்லை குங்குமமோ போடும்போது அந்த கரைகள் வந்து ஒட்டிக்கும். அதனால தான் நான் வந்து இப்போ ரீசன்ட் டைமில் அந்த மாதிரி அபிஷேகம் எதுவும் பண்ணுறதில்ல. ஒரு சில சிலைகளில் அந்த மாதிரி ஒட்டாமல் தனியாக வந்துடும் அது எல்லாமே. இப்போ இந்த சிலையிலலாம் பார்த்தீங்கன்னா நான் மஞ்சளோ இல்லை சந்தனமோ குங்குமமோ போட்டேன்னா அது ஃபுல்லாக அப்படியே ஒட்டிக்கும். அதனால தான் இப்போ நான் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நான் இப்போ பண்ணேன் இல்லையா அதிலே பண்ணுவேன். இல்லை பால் வீட்டில் இருந்துச்சுன்னா அது வச்சு அபிஷேகம் பண்ணுவேன். மாதிரி 9 வியாழக்கிழமை விரதம் இருக்கும்போது நீங்கள் என்ன நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மனசில் வேண்டிக்கிட்டு ஒரு மஞ்சள் துணி எடுத்து, அதாவது வெள்ளை துணியை வந்து மஞ்சளில் நல்லா நனைச்சி காய வச்சுட்டு அந்த துணியில் ₹1 ₹5 இல்லை ₹11 இந்த மாதிரி ஒற்றைப்படையில் வர்ற மாதிரி காசு வந்து அந்த மஞ்சள் துணியில் ஒரு முடிச்சு போட்டு பாபாவோட பாதத்தில் வச்சுருங்க. அப்புறம் நான் இப்போ பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு நைவேத்தியம் பண்ணி வச்சுருங்க. பாபாவுக்கு அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு அவர் அந்த மனையில் எடுத்து வச்சதுக்கப்புறமா நான் அடுத்தடுத்து பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்ககிட்ட பாபாவோட ஸ்லோக புக் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து கையில் வச்சுட்டு ஆரத்தி பாடல்கள், நீங்கள் காலையில் பாபாவுக்கு அந்த பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா காலை ஆரத்தி பாடல்கள்லாம் இருக்கும், நம்மளோட யூடியூப்லேயே இருக்கும். அதை வந்து போட்டு விடுங்க. இல்லை ஈவினிங் பண்ணுறீங்கன்னா ஈவினிங் ஆரத்தி பாடல்களும் இருக்கும். அந்த மாதிரி வீட்டில் நல்லா போட்டு விட்டுட்டு அந்த ஸ்லோக புக் இருக்குல்ல அதை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த மஞ்சள் துணி வந்து பாபா பாதத்தில் வச்சுருப்பீங்கள்ல, காசு முடிச்சு வச்சுருப்பீங்கள்ல, அதில் வந்து பூக்களால் அந்த ஸ்லோகம் சொல்லும்போது ஒவ்வொரு தடவையும்
அது மேலே வந்து பூ தூவிக்கிட்டே இருங்க. அந்த மாதிரி நீங்கள் அந்த ஸ்லோகம் முடிக்கிற வரைக்கும் அதில் வந்து பூ தூவி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படி பூ தூவும் போது ஸ்லோகம் சொல்லிக்கிட்டே உங்கள் மனசு ஓரத்தில் நீங்கள் என்ன வேண்டியிருக்கீங்களோ அதை நினச்சிக்கிட்டே வந்து அந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோகம்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் பூஜை முடிச்சுட்டு அந்த நெய்வேத்தியத்துக்கு நீங்கள் படைச்சிருப்பீங்க இல்லையா, அந்த பிரசாதத்தை வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கவங்களுக்கும், யாருக்காவது பக்கத்தில் வீட்டுக்காரங்களோ இல்லை கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த கோவிலுக்கு பக்கத்தில் வெளியில் இருக்கவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த பிரசாதத்தை வந்து கொடுங்க. ஒரு 5 பேருக்கோ 7 பேருக்கோ கொடுங்க. இல்லை உங்களால் முடிஞ்சது எவ்வளோ பேருக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் கொடுக்கலாம். இல்லைங்க என்னால் அவ்வளோலாம் வந்து பிரசாதம் பண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்னால் வந்து ஃபிசிக்கலாக அவ்வளோ வேலைகள் செஞ்சு எடுத்துகிட்டு போக முடியாது, இல்லை எனக்கு அது செய்கிறதுக்கான நேரமே இருக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா, வீட்டில் என்ன பிரசாதம் பண்ணிங்களோ இல்லை பாபாவுக்கு என்ன படைச்சு அந்த பூஜை வந்து பண்ணிங்களோ அந்த பிரசாதத்தை வெளியில் இருக்கவும் யாராவது ஒருத்தருக்காவது கொடுங்க. அது வந்து ரொம்ப நல்லது. இதே மாதிரி நீங்கள் 9 வார வியாழக்கிழமையும் பூஜைகள் வந்து பண்ணலாம். இப்படி பண்ணும்போது சாப்பிடாம விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாபா வந்து சாப்பிடாம விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதனால உங்கள் வயிறை வந்து காலியாக வச்சு அதை கஷ்டப்படுத்தி விரதம் இருக்காதீங்க. உங்களால் முடிஞ்சது பழங்களோ இல்லை பால் இல்லை ஒரு நேரம் சாப்பிட்றது அந்த மாதிரி நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லை உங்கள் உடம்பு வந்து அதுக்கு ஒத்துழைக்காது, சில பேருக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளம்லாம் இருக்கும், இன்னும் சில பேர் வந்து டேப்லெட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கவங்க வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாது இல்லையா. ஸோ அப்படி இருக்கவங்க சாப்பிட்டுட்டே இந்த விரதம் வந்து இருக்கலாம். அதனால ஒன்றுமே தப்பு கிடையாது. நீங்கள் மனசார என்ன வேண்டுறீங்களோ அதை பாபா கிட்ட சொல்லி இந்த வேண்டுதலை வந்து பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் வந்து நடக்கும். இந்த மாதிரி 9 வார வியாழக்கிழமை பூஜை இருக்கும்போது வீட்டில் அன்னைக்கு நான்வெஜ் சமைக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் 9 வார வியாழக்கிழமை பூஜை இருக்கும்போது லேடிஸ்க்கு ஒரு சில வாரங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ண முடியாமல் போகலாம். அப்படி இருக்க பட்சத்தில் அந்த வாரத்தை மட்டும் கணக்கில் வச்சுக்காதீங்க. அதுக்கடுத்த வாரத்துலேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். இப்போ 2 வாரம் நீங்கள் விரதம் பண்ணியிருக்கீங்க, 3ஆவது வாரத்தில் உங்களால் அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு, அடுத்த வாரத்துலேருந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கண்டினியூ பண்ணலாம். அப்படி நீங்கள் கண்டினியூ பண்ண போகிற வாரம் 3ஆவது வாரமாக எடுத்துக்கோங்க. அதுலேருந்து நீங்கள் 9 வாரங்கள் வரைக்கும் விரதம் இருக்கலாம். 9 வாரம் விரதம் முடிகிற அன்னைக்கு அந்த வியாழக்கிழமை வந்து நீங்கள் பாபா கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி அந்த மஞ்சள் துணியில் காசு முடிஞ்சு வச்சுருக்கீங்களா, அதை எடுத்துகிட்டு போய் பாபா கோயில் உண்டியலில் அதை சேர்த்துருங்க. அப்படி சேர்க்கும்போது நீங்கள் என்ன வேண்டியிருக்கீங்களோ அதை மனசார நினச்சிக்கிட்டே அந்த உண்டியலில் அதை சேர்த்துருங்க. அப்புறம் அன்னைக்கு நாளில் ஒரு 5 பேர் 7 பேர் இல்லை 9 பேருக்கு உங்களால் முடிஞ்ச சாப்பாடை வந்து வாங்கி கொடுங்க. அதே மாதிரி பாபாவோட வியாழக்கிழமை விரத புக் இருக்கும், அதையும் ஒரு 5 பேருக்கோ 7 பேருக்கோ கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களோட பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. அவங்களுக்கும் நிறைய பாபாவோட பிளஸ்ஸிங் கிடைக்கும். மனசில் ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருக்க வேண்டுதல் வந்து சீக்கிரமே நடக்கணும் அப்படின்னு சொல்லி பாபாவை வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை இதோட முடிக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.